இப்பொழுது இதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் ஊரிலிருந்து நீங்கள் பயணம் புறப்பட்டு பாலஸ்தீனத்திற்கு சென்று, பின்னர் சிரியாவுக்கு சென்று, பின்னர் இஸ்தான்புலுக்கு திரும்பி, பின்னர் மொசூலுக்கு திரும்பி, பின்னர் பாக்தாதிற்கு சென்று, பின்னர் ஹஜ் செய்ய மக்காவிற்கு சென்று, இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகரத்திற்கு சென்று, பின்னர் நீங்கள் அங்கிருந்து சனாவிற்கு புறப்பட்டு பாபில் மண்டப் ஜலசந்தியை கடந்து ஜுபோட்டியா அடைகிறீர்கள். அங்கிருந்து நீங்கள் அன்பான சோமாலியாவிற்கும், பின்னர் கடல் வழியாக கொமோரோஸ் தீவுகள், மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸுக்கும் பயணிக்கிறீர்கள். அடுத்து நீங்கள் இந்தியா மற்றும் அதன் அற்புதமான நகரங்களுக்கும், பின்னர் ஆப்கானிஸ்தானுக்கும், அங்கிருந்து உஸ்பெகிஸ்தானுக்கும் சென்று புகாரா, சமர்கண்ட், தஸ்கண்ட் மற்றும் குவாராசம் ஆகிய இடங்களில் உள்ள நமது பண்டைய இஸ்லாமிய நாகரிகத்தின் பரந்த நிலங்களை நேரில் காணவும், அதை வென்ற ஹுதைபா இப்னு முஸ்லிம் அல் பஹ்லியா நினைவு கூறவும் செய்கிறீர்கள். பின்னர் நீங்கள் துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜகிஸ்தான் வழியாக அங்குள்ள இஸ்லாமிய நிலங்களை காண செல்கிறீர்கள். பின்னர் நீங்கள் அண்டோலியாவை அடையும் வரை பல்கான்களுக்கு திரும்புகிறீர்கள். அங்கிருந்து நீங்கள் மத்திய தரைக்கடலை கடந்து கிரீட் மற்றும் சைப்ரஸிற்கு சென்று மொரோக்கோஸ் மற்றும் ராபத்தின் அழகை காண மொரோக்கோவை அடைகிறீர்கள். பின்னர் அல்ஜீரியாவுக்கு விடைபெற்று அதன் பண்டைய தலைநகரான அல்ஜியர்ஸ் மற்றும் டில்சன், ஓரன் மற்றும் கான்ஸ்டைன்டைன் நகரங்களை கடந்து செல்கிறீர்கள். இறுதியாக நீங்கள் ஹைரோவான் உட்பட பசுமையான துனிசியாவிற்கு பயணம் செய்கிறீர்கள். அதன் நிறுவனர் முஜாஹித் தலைவர் உக்குபா இப்னு நௌஃபி மீது அல்லாஹ் கருணை காட்டட்டும், நீங்கள் அல் ஜெய்துனா மசூதியில் அமர்ந்து பின்னர் அல் முக்தாருடைய நீளமான லிபியாவிற்கு, பின்னர் அல் அஸ்ஹர் கல்விக்கூடத்தில் கல்வி கற்க கைரோவிற்கு பயணம் செய்கிறீர்கள். இந்த பயணமெல்லாம் யாருடைய அனுமதியும் இல்லாமல், எந்த எல்லை காவலர்களும் தடுக்கப்படாமல், முள்வேலியை எதிர்கொள்ளாமல், யாரும் உங்கள் அடையாள அட்டையை கேட்காமல், உங்களிடம் யாரும் விசா இருக்கிறதா என்று கோராமல், உங்கள் தேசியத்தை பற்றி விசாரிக்காமல், இறுதியாக உங்கள் இஸ்லாமிய நிலங்களில் உங்கள் நீண்ட மற்றும் அழகான பயணத்தை முடிக்கிறீர்கள். இவை அனைத்தும் உங்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் பாதுகாப்பின் கீழ், உங்கள் பகல்களையும் இரவுகளையும் இஸ்லாமிய ஆட்சியாளரின் பயண தங்குமிடத்தில் தங்கி, ஆட்சியாளரின் செலவில் சாப்பிட்டு தூங்கிவிட்டு, எந்த கட்டணமும் இல்லாமல் அனுபவித்துவிட்டு திரும்பினீர்கள். ஆம், இது ஒரு கனவல்ல, ஆனால் இது ஒரு யதார்த்தம். ஆம், இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் அரவணைப்புக்குள் முஸ்லிம்கள் 1250 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படித்தான் ஒற்றுமையாக வாழ்ந்த காலத்தில் இது சாத்தியமாக இருந்தது.